வணக்கம். சம்மர் வந்துருச்சு. பசங்க வேறு வெக்கேஷனில் இருக்காங்க. வெயில் கொளுத்துது. எல்லாம் டீஹைட்ரேட் ஆகிடுவாங்களோ பசங்கன்னு நம்ம எப்பவும் கவலைப்பட்டுட்ருப்போம். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக நாங்கள் we just came across summer drink. அது ஒரு கொரியன் ட்ரிங்க். ஹவாச்சேன்னு பேர். நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ எங்கள் பொண்ணு இனியா அதை பார்த்து ட்ரை பண்ணலான்னு பண்ணால் ரொம்ப நல்லா வந்திருந்தது. So the best part of that is fruits, fresh fruits நிறைய add பண்ணுறோம். So it's healthy and very refreshing. So அதுக்கு என்னெல்லாம் ingredients வேணும்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. Seasonal fruits, watermelon, blueberries, strawberries, mango, வாழைப்பழம், Sprite, 7up ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி மில்க் அடிஷ்னல். உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும் யூஸ் பண்ணிங்கன்னா இது தேவையில்லை. இல்லை ரெண்டும் இது பண்ணினாலும் அது கொஞ்சம் டெசர்ட் மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதில் ரெண்டையும் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராபெரி மில்க் அண்ட் ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ட் ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் கூட ஒர்க் ஆகும் எடுக்கிறதுக்கு. ஸோ தீஸ் ஆர் த இன்க்ரீடியன்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி, ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இது சம்மர் ட்ரிங்க்குங்கிறதுனால அஃப்கோர்ஸ் நம்ம ஐஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஐஸ் தான் முதல். ஸோ ஐஸ் உள்ள கொட்டியாச்சு. வாட்டர்மெலன், இந்த ஹவாச்சியோட மெயின் இன்க்ரீடியன்ட் வாட்டர்மெலன். ஸோ அதனால் அதை மட்டும் நான் நிறையா எடுத்திருக்கேன். ஸோ வாட்டர்மெலன், ஸ்ட்ராபெரிஸ், மேங்கோ. உங்களுக்கு நிறையா பிடிக்குன்னா நிறையா ஆட் பண்ணிக்கலாம். பனானா, அப்புறம் ப்ளூபெரிஸ். நான் பசங்களுக்கு ப்ளூபெரிஸ் பிடிக்குங்கிறதுனால நிறைய ப்ளூபெரிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஐஸ்கிரீம் நான் சொன்ன மாதிரி சரி செய்கிறதே செய்கிறோம், கொஞ்சம் நல்லா செஞ்சு என்ஜாய் பண்ணலான்னு கொஞ்சம் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். ஸோ இது வேணும்னா ஆட் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ராபெரி மில்கோட ஸ்வீட்னஸ் போதும், ஃப்ரூட்ஸும் ஸ்வீட் தான், அது போதும்னா அது போதும். பட் நான் இதை இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். போட்டாச்சு. அப்புறம் ஸ்ட்ராபெரி மில்க். ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ வேணுமோ அது எவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஐஸ்கிரீம் போட்டதுனால கொஞ்சம் கம்மி பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ராபெரி மில்க் எல்லாத்தையும் போட்டாச்சு. கடைசியாக இதை ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஃப்ரிஸி, கொஞ்சம் அசிடிக். நிறைய முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா சில சமயம் தெரிஞ்சிடும். ஸோ கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கணும். ஓகே, ஃபைனலாக நான் ஸ்ப்ரைட் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ராத் வருது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரைட் ஆட் பண்ணிக்க போகிறேன். டட்டடாங், நம்ம சம்மர் ட்ரிங்க் ரெடி. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. டாப்பாங்க. சின்ன பசங்களுக்கு ஜெல்லோ நிறையா பிடிக்கும். ஜெல்லோ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பட் நான் என் பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இது ஜெல்லோ நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. பட் ஜெல்லோவையும் க்யூப் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு வேறு லெவல் டேஸ்ட் இருக்கிறதுக்கு. இப்போது நம்ம ஹவாச்சே ரெடி ஆகிடுச்சு. ஸோ சர்வ் பண்ணிக்கலாம்.
டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் இனியா பண்ணால் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த மாதிரி நான் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் வீட்டில் ஒரு கினி பிக் வச்சுருக்கோம். கினி பிக் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது ஏதாவது ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் டேக் இட் டு அவர் கினி பிக். வந்துட்டாரு. டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் காமெண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரோஸ் கலரில், பட் ரோஸ் மில்க் இல்லை, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வருது. ஊருப்பட்ட ஃப்ரூட்ஸை போட்டிருக்கேன். இது குடிச்சே டயர்ட் ஆகிடும் போல இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? நல்லா இருக்குது. அதுதான் யோசிக்கிறேன் என்னன்னு. அது நீ வேறு பண்ணியிருக்க. இது என்ன பேர்? ஹவாச்சே. ஹுவாச்சே. ஓகே. கொரியன் ட்ரிங்க்கில் கொரியன் இதில் ஹுவாச்சேனா இட்ஸ் ஃப்ளவர் டீ ஆர் ஃப்ளவர் வாட்டர். அது மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போடுவாங்க. பட் நான் இங்கே வந்து எடிபிள் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் கஷ்டம். கெட் ஃபார் ஹாட் சம்மர் இது மாதிரி ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ஃப்ரூட்ஸோடு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு refreshing and vitamins and whatnot.